ஒரு நல்லிணக்கத்தை பேச வேண்டிய பாராளுமன்றத்தின் உறுப்பினர் திரு நவாஸ் கனி அவர்கள் பதட்டமான சூழல், திருப்பரங்குன்றம் முருகன் மலையும் அதை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு சில இஸ்லாமிய அமைப்புகளுக்கு மத்தியில் பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது அதை தணிக்கிற வேலையை பார்க்கணும். 2 சமூக தலைவர்களிடத்தில் பேசணும். குறிப்பாக அறுபடை வீட்டின் முதல் படை வீடாக இருக்கக்கூடிய முருகன் மலையில் இருக்கிற அந்த ஆலய நிர்வாகிகளோடு பேசி என்ன செய்யலாம், என்ன செய்தால் இந்துக்களிடத்திலிருந்து எழுச்சியோ அல்லது எதிர்ப்போ ரெண்டுமே வராமல் ஓரளவு நல்லிணக்கமாக போக முடியும் என்ற ஒரு நிலை மேற்கொண்டிருந்தால் இதில் எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது. ஆனால் அவர் என்ன செஞ்சார்? மாட்டுக்கறி பிரியாணியை தான் கூட வந்தவங்கள சாப்பிட வச்சு புனிதமிக்க முருகன் மலையின் புனிதத்தை கெடுத்ததோடு மட்டுமல்லாமல் அதை நியாயப்படுத்தி வேற பேசுகிறார். அப்படி நியாயப்படுத்தி பேசுனா அந்த மாதிரி நபரை செருப்பால் அடிப்பேன்னு நான் சொன்னேன். உங்களுடைய ஊடகத்தின் மூலமாகவே நான் தைரியமாக சொன்னேன். வேலூர் இப்ராஹிம் சொன்னால் செய்வேன். அதனால் சொன்ன மாதிரி அவரை நேரில் சந்திக்க முடியல. குறைந்தபட்சம் முதல் எதிர்ப்பு உருவப்படத்திலேயாவது செருப்பால் அடிப்போன்னு அடித்தனே தவிர நேரில் சந்தித்தாலும் அடிப்பேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா ஒரு சமூகத்திற்கும் இன்னொரு சமூகத்திற்கும் மத்தியில் மத கலவரத்தை தூண்டுவதற்கு பாராளுமன்ற உறுப்பினர் என்ற பொறுப்புள்ள பதவியில் இருக்கிற இந்த தரித்திரங்களே செய்யும் பொழுது அப்போ சுத்தப்படுத்துவதற்கு சில விஷயங்களை கையில் எடுக்கணும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைலில் எடுப்பாங்க. நான் செருப்பை கையில் எடுத்திருக்கிறேன். சுத்தப்படுத்தணும்ல இவர்களை. அதனால் நீங்கள் இதை நாகரீகமாக அநாகரீகமாக என்று பார்ப்பதை விட அயோக்கியர்களை விரட்டி அடிப்பதற்கு ஆயுதங்களை எடுக்கணும். நான் அறிவாயுதத்தோடு பேசக்கூடியவன். சில நேரங்களில் காலில் கிடக்கிறதை எடுத்து கையில் பிடிச்சாதான் இந்த அயோக்கியர்களுக்கு புத்தி வரும்னா அதை செய்கிறதுல தப்பில்லை. அவர்கள் திருந்துகிறார்களோ இல்லையோ அவர்கள் பின்னால் இருக்கிறவனுக்கு பயம் வருமா வராதா? எம்பியாக இருக்கிறவரையே செருப்பை கழட்டி வேலூர் இப்ராஹிம் அடிக்கிறாருன்னா நாளைக்கு இதே ஜவாஹிருல்லாவோ அப்துல் சமதோ மறுபடியும் அங்கே வந்து நீங்கள் மாட்டுக்கறி பிரியாணி சாப்பிடுங்க நாங்கள் இருக்கிறோன்னு சொன்னால் அந்த அடி நமக்கும் விழுவோம். இருக்கிற மானத்தை காப்பாற்றிக்கணும் அப்படின்னா ஒழுக்கமாக இந்துக்கள்கிட்ட பிரச்சனை பண்ணாமல் திமுக எலும்பு துண்டை வாங்கி சாப்பிட்டுட்டு திமுக எம்எல்ஏவா இஸ்லாமியர்களை பலி கொடுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தங்களுடைய இஸ்லாமியர்களின் உணர்வுகளை பாதுகாக்கிறோன்ற பொய்யை பேசிக்கிட்டு அப்படியே ஓடி போயிடணுமே தவிர இங்கே களத்தில் வந்துக்கிட்டு இந்துக்களுக்கு எதிராக பேசுவேன், புனிதமிக்க முருகன் மலை நான் சிக்கந்தர் மலைன்னு சொல்லுவேன் அப்படின்னு பேசுனா அடி விழுவதான் செய்யும். நீங்கள் முருகன் மலை புனிதமிக்க மலை, அந்த முருகன் மலைக்கு கீழே மாட்டுக்கறி பிரியாணி சாப்பிடுவதை ஆளூர் சானவாசோ அல்லது திருமாவளவனோ அல்லது ஜவாஹிருல்லாவோ அப்துல் சமதோ கண்டிக்காமல் நவாஸ் கனி செய்ததை ஆதரித்து பேசுகிறார்கள்ல. இன்னொரு பக்கம் இப்படி திரும்பி பாருங்க. ஒரு மசூதியில் இங்கே நவாஸ் கனி மாதிரியான சில தரித்திரங்கள் வந்து எப்படி மதக்கலவரத்தை ஊட்டுவதற்கு செயல்படுகிறார்களோ இங்கே இந்துக்களை பாதுகாக்கிறன்ற அந்த மாதிரி ஒரு 4 முட்டா பயலுக்கு போய் மசூதிக்கு முன்னால் உட்காந்துக்கிட்டு நாங்கள் பன்னிக்கறி பிரியாணி சாப்பிட்றோன்னு உட்காந்தா அதை நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இஸ்லாமியர்களை காக்குறோன்ற இந்த மானங்கெட்ட தலைவர்கள்லாம் நவாஸ் கனியை பாதுகாக்கிற வேலைக்கு போறீங்க. ஆனால் மசூதிக்கு முன்னால் பன்னிக்கறி சாப்பிட்றோம் 4 முட்டாள் இந்து மதத்தை தெரியாத சனாதன தர்மத்தை தெரியாத அயோக்கியர்கள் போய் உட்கார்ந்தான்னா இஸ்லாமியர்கள் எதிர்ப்பு குரல் எழுப்ப வேண்டிய தேவையில்லை. இந்துக்கள் ஒட்டுமொத்தமாக எதிர்ப்பு குரல் எழுப்புவாங்க. அது இஸ்லாமியருடைய புனிதம், இவனை எப்படி இதை கொண்டு போகலான்னு சொல்லி அவனை செருப்பை கழட்டி அடின்னு ஒரு ஹிந்து சொல்லுவானா சொல்ல மாட்டானா? சொன்னாதாங்க அவன் ஹிந்து, சொன்னதாங்க அவன் உண்மையான சனாதன தர்மத்தை பேணக்கூடியவன். அப்போ ஒரு ஹிந்து தெரிஞ்சு வச்சிருக்கிறான் ஒரு இஸ்லாமிய மக்கள் வெறுக்கக்கூடிய ஒன்றை அந்த மதத்தின் புனிதமாக கருதக்கூடிய மசூதிக்கு பக்கத்தில் போய் செய்யக்கூடாது. செஞ்சா அது தப்பு. அப்படி செய்யறவன் இந்துவா இருந்தாலும் செருப்பை கழட்டி அடிக்கணும்னு ஒரு இந்து யோசிக்கும் பொழுது ஒரு இஸ்லாமியன் என் இந்து சகோதரன் பாதிக்கப்படுறான், மாட்டுக்கறி பிரியாணியை புனிதமிக்க முருகன் மலை கோயிலுக்கு பக்கத்தில் திண்டா உன்னை செருப்பை கழட்டி அடிக்காம வேற என்ன செய்ய முடியும்? வேலூர் இப்ராஹிம் மட்டும் செய்யறேன்ல, வரக்கூடிய அத்தனை பேர் அடுத்த காலத்தில் செய்வான். செய்யாம இருக்கணும். நல்லிணக்கத்தை பேசணும்னா ஒன்று சேர்ந்து இருக்கிறதுக்கான பேச்சுக்களை பேசணுமே தவிர பிரிவினைவாதத்தை பேசினால் அதுக்கு திமுக ஆதரவிச்சா இங்க இருக்கிற காவல்துறை அதுக்கு வந்து துணை போனா யாருங்க பார்த்துக்கிட்டு இருப்பா? தேசியத்தை நேசிக்கக்கூடிய பாரத தாயின் பிள்ளைகள் யாராக இருந்தாலும் நல்லிணக்கத்தைக்கு யார் எதிராக இருந்தாலும் களத்தில் நிற்க தான் வேணும். அதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது. வேலூர் இப்ராஹிம் நிற்ப அது எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். இந்துக்களின் சகிப்புத்தன்மையை தூண்டி விடுற வேலையை இங்க இருக்கிற இஸ்லாமிய அடிப்படைவாத சக்திகள் பார்த்தால் ஒரு கட்டத்தில் வழிபாட்டுக்காக அனுமதிச்சிருக்கிறோம், பிரியாணி சாப்பிடாதுன்னு சொன்ன இந்துக்கள் வழிபாட்டில் அனுமதிச்சா தானே நீ பிரியாணிக்கு வருவ, வழிபாடே வேண்டாம் என்று அவன் களத்தில் நின்றுட்டான். நாளைக்கு அதை இடிச்சு தள்ளணும்னு போயிட்டான், 4 பேர் இடிச்சுட்டான், என்ன பண்ணுவீங்க?
வழக்கம் போல பார்த்தீர்களா, பாபர் மசூதிக்கு நடந்தது இங்கு நடந்திருக்கிறது அப்படின்னு இந்த திமுகவுக்கு எலும்பு திண்டு திங்கிற இந்த எச்சக்கல இஸ்லாமிய சில தலைவர்களா இருக்கட்டும், அல்லது விசிகா போன்ற இந்த எஸ்டிபி போன்ற பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கிற இது மாதிரியான கொடும் போக்குடையவர்களா இருக்கட்டும், இவர்கள்லாம் அரசியல் செய்வார்கள். நல்லிணக்கத்தை பாதுகாப்பதற்காக முறையா காவல்துறையில 24 மணி நேரத்திற்கு முன்னால நான் வெறும் என் குடும்பத்தோட தான் போறேன் இவ்வளவு விஷயத்தையும் சொன்ன பிறகு மறுபடியும் நீங்க வந்து காவல்துறை கைது செய்வேன் என்றால் அது கைதுக்கு நான் பயப்படுற ஆள் கிடையாது. 100க்கும் மேற்பட்ட வழக்குகள் என் மேல போட்டிருக்கீங்க, 150க்கும் மேற்பட்ட கைது இருக்கு. இந்த 5 வருடத்தில் நான் வெளியே பாதி நாள் இருக்கிறேன்னா உள்ள பாதி நாள்ன்ற மாதிரி நீங்க என்ன கைது பண்ணி என்னத்தை கண்டீங்க? இல்ல கைது பண்ணுவதனால் நான் என்ன பின்வாங்க போறேன்னா? இங்க உங்களுக்கு விட்டு கொடுத்த சிக்கந்தர் அவுலியா தர்கா ஏதோ ஒரு நல்லிணக்கத்துக்கு அன்னைக்கு ஹிந்து விட்டு கொடுக்குறான்னா அதுல போய் நீங்க வந்து திரும்ப நோண்டுவீங்களா? நீங்க கண்ணுக்கு தெரியாம ஏதோ பிரியாணி சாப்பிட்டீங்க. கடந்த காலத்தில் இந்துக்கள் அதை மறைபொருளா விட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த விசிகா எஸ்டிபிஐ போன்றவர்கள் நீங்க கழுத்தில் ஆட்டுக்குட்டியை போட்டுக்கிட்டு போராட்டம் நடத்துவீங்க. நாங்க போய் அறுத்து ரத்தத்தை ஓட்டுவோம்னா அப்ப இந்துக்களுடைய உணர்வுகளோட விளையாண்டா அது ஒரு சைவத்தை அடிப்படையாக கொண்ட அந்த மலையினுடைய அந்த சைவ சித்தாந்தத்தை அந்த நம்பிக்கையை மரபை நாசப்படுத்த துணிஞ்சா பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா? ஒரு வசனம் திருக்குறான்ல காட்ட முடியுமோனால நபிகள் நாயகம் சொன்னார்கள், தர்காவில் கந்தூரி விழாவில் அசைவம் சாப்பிட வேண்டும் என்று, அது இஸ்லாமியருடைய மரபு உரிமைன்னு நபிகள் நாயகம் சொன்னதா ஒரே ஒரு ஹதீஸ் எடுத்துக்காட்டு, ஒரு நபிகள் நாயகத்தின் பொன்மொழி எடுத்துக்காட்டிட்டு எவனாச்சும் இத்தனை ஆயிரம் இஸ்லாமிய தலைவர்கள் சொல்றல என்ன வந்து செருப்புல அடிங்கடா. அப்ப திருக்குறானிலோ நபிகள் நாயகமோ சொல்லாத ஒரு விஷயத்தை வேண்டும் என்று அசைவம் சாப்பிடுவோம்னு அராஜக போக்கில் நீ நடந்துகிட்டு இருந்த வேலூர் இப்ராஹிம் போன்ற உண்மையான ஒரு தேசபக்தன், இந்த தேசத்தை நேசிக்கிற இஸ்லாமியன் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. களத்தில் நிற்க தான் செய்வேன். நீ கைது செய். எவ்வளோ கைது செய்வீங்க? போலீஸ் எத்தனை நீங்களால் அடக்குமுறை செய்ய முடியும்? எத்தனை வழக்கு போடுவீங்க? எத்தனை முறை நீங்க சிறைச்சாலைக்கு அனுப்புவீங்க? ஒவ்வொரு இந்துக்களும் என்னைக்கு உணர்வு வருகிறானோ அன்னைக்கு சொல்லுவான், வேலூர் இப்ராஹிம் எங்களுக்கு நல்லிணக்கத்திற்கான முன்மாதிரி தலைவன். இந்த தமிழகத்தில் ஆன்மீக பூமியில இப்படிப்பட்ட இஸ்லாமியர்கள் தான் எங்களுக்கு தேவைன்னு உணர்வுள்ள இந்துக்கள் சொல்லும் வரை வேலூர் இப்ராஹிம் களத்தில் நிற்ப. அதுக்காக எந்த தியாகம் செய்யும் நான் தயாரா இருக்கேன். திரு ஜவாஹிருல்லாவா இருக்கட்டும், அல்லது திரு நவாஸ்கனி அவர்களா இருக்கட்டும், ஆலூர் ஷானவாசா இருக்கட்டும், அப்துல் சமதா இருக்கட்டும், இல்லை நீங்கள் வேற யாரெல்லாம் சொல்றீங்களோ, இது விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய திருமாவளவனா இருக்கட்டும், யார் வேண்டுமானாலும் இருக்கட்டும், என்னை பற்றி கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு முன்னால ஒரே ஒரு மணி நேரம் நேரடி விவாதத்துக்கு கூப்பிடுங்க, இளைய பாரதம் கூப்பிடுங்க, நேரடி இப்படி உட்காந்து பேசுவோம், லைவ் போட்டுக்குவோம், மக்கள் பார்க்கட்டும். அப்ப வேலூர் இப்ராஹிம் என்பவன் ஒரு மதவாத சக்தி என்று பாஜகவை நீங்க சொல்றீங்களே, அப்படிப்பட்ட மதவாத சக்தியாக அதை பிம்பப்படுத்துகிறாரா, அல்லது மனிதநேயம் மிக்க உண்மையான மலர்ச்சியை கொடுக்கக்கூடிய சக்தியாக பாரதிய ஜனதா கட்சி பிம்பப்படுத்துகிறாரா? நீங்க பாருங்க, உண்மை எதுன்னு தெரியுமா இல்லையா? நீங்க திரும்ப மதவாதத்திற்கு ஒத்து போகிறார். எதுடா மதவாதம்? என் கட்சியில 85% ஹிந்துக்கள் சொல்ற ஐயா ஸ்டாலின் பேசுறது மதவாதமா? பாரத தாயின் பிள்ளைகளாக நாம் அனைவரும் ஒன்று சேர்வோம் என்று சொல்லி பாரத் மாதா கி ஜெய்னு கோஷம் போடுற பாரதிய ஜனதா கட்சி மதவாதமா?